திரு ஆவடிக்குமார். ஏன் ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு 0 மார்க் ஏன் கொடுக்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி? பட்ஜெட் அவ்வளோ மோசமாவா இருக்கு? இல்லை, இதை என்ன சொன்னீங்க? பெஸ்ட் பட்ஜெட், வேஸ்ட் பட்ஜெட். இது ரெண்டும் இல்லை, ட்விஸ்ட் பட்ஜெட். எது ட்விஸ்டா? அதனால 0 சொல்றேன். அண்ணே வித்தியாசமாக சொல்றாரு. ஏன்னா இந்த பட்ஜெட்டே வந்து ஒரு திருத்தப்பட்ட பட்ஜெட். மரியாதைக்குரிய லெனின் சார் சொன்ன மாதிரி திருத்தப்பட்ட பட்ஜெட், இது முழுமையான பட்ஜெட் இல்லை. அதனால அந்த ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு அரசு, இன்னும் சொல்ல போனால் தாவேக்கான் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அதனுடைய வீச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறது தான். அவங்க ஆளுகின்ற பொறுப்பை பெற்றதற்கு பிறகு அவங்க மக்களுக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வோன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையில் இருந்தால் அதுதான் பட்ஜெட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. சரி. ஆனால் இதில் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டினுடைய திருத்தப்பட்ட பதிப்பாகவும் நீட்சியாகவும் தான் இருக்கு. எந்த ஏற்கனவே இருந்த பட்ஜெட்? இடைக்கால பட்ஜெட் யார் கொடுத்தாங்க? திமுகவுடைய பட்ஜெட்டை அப்படியே அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் திருத்தப்பட்டதுன்றது. இந்த பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னா, நீங்க எடுத்த திட்டங்கள்லாம் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் கூட நிறைய சொன்னார். அவர் சொன்னதில் ஒன்று, கூவத்தை வந்து அதிமுக ஆட்சியில் சீரமைச்சாங்கன்னு. எந்த திட்டமும் அதிமுக ஆட்சியில் கூவத்தில் சீரமைக்கல, எந்த நிதியும் ஒதுக்கலை. அதை அவர் தவறாக சொல்கிறாரு. அது திமுக ஆட்சியில் அப்படி நடந்திருக்கலாம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒதுக்கீடுகள் எந்த அளவுக்கு அது நடைமுறைக்கு வருதுன்னு ரெண்டாவது. ஆனால் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கலை. ஒரு பைசா கூட ஒதுக்கலையா? ஒதுக்கலை. 44,000 கோடி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கலை. தமிழ் பெருந்திரள் உருவாக்கம்னு சொல்லிலாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்க தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறை இருக்கு தெரியுமா? அமைச்சர் இல்லாமல் இருக்கலாம், கூடுதல் பொறுப்பில் இருக்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை வந்து ஒரு நோடல், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் தமிழ் மொழி அலுவல் மொழியாக பின்பற்றப்படுகிறதான்றதை கண்காணிக்கிறதுக்கு அந்த துறை. அதுக்குன்னு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி அலுவல் மொழி, இந்த ஆட்சி மொழி அலுவல் மொழியை செயல்படுத்துவதற்கு தமிழகத்தில் அலுவலகங்கள் முழுமையான தகுதியை பெற்றிருக்கிறதா, அதை தமிழில் அவங்களுக்கு விண்ணப்பத்திலிருந்து அவங்க நடைமுறை அலுவலிருந்து எல்லாத்தையும் தமிழில் தான் செய்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது அந்த துறையினுடைய வேலை. தமிழில் இல்லாத சொற்களுக்கு அந்த தமிழ்படுத்தி அந்த உரிய அலுவல் சொற்களை தர வேண்டியது அதனுடைய கடமை. ஆனால் அந்த துறைக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கலைன்னா அப்போ அந்த துறையை மூட போகிறீங்களா? பேரறிஞர் அண்ணாவினுடைய கனவு அது. தமிழகத்தினுடைய, தமிழ்நாடுன்னு பேர் வச்ச காலத்திலிருந்து தமிழ் வளர்ச்சித்துறை என்பது தமிழை வளப்படுத்த, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழை வளப்படுத்த முடியும், தமிழை அலுவல் மொழியாக தொடர வைக்க முடியும். இங்கேயே அதுக்கு ஒரு பைசா ஒதுக்கலைன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? இங்கே நீங்கள் என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும், அரசியல் வேறுபாடு இருந்தாலும், தமிழ்நாட்டில் தமிழை முதன்மைப்படுத்த வேண்டியது எல்லா கட்சிகளுடைய கடமை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்திருக்கிற எல்லா குடிமக்களுடைய உரிமை. ஆனால் அதுக்குரிய துறைக்கு ஒரு பைசா ஒதுக்கலைன்னா இது எந்த வகையான செய்தியை சொல்கிறீங்க நீங்கள்? ரெண்டாவது, இப்போ சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை கடந்த ஆட்சி செய்யுது, அதை தொடர்றீங்க. இன்னைக்கு அம்மா பெட்ரோல், அதுதான் சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை. அது வந்து பெட்ரோல்னு அது சரியான பொருள் அது வச்சுருந்தாங்க. இது ஃபோர்ஸ்ன்னு படையாக்கிட்டாங்க. அது ஆனால் அதிகாரம் வந்து எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இல்லை. ஃபோர்ஸ்ன்னா அவங்க இண்டிவிஜுவலாக செயல்படணும். அது ஃபோர்ஸ்ன்னா அதை படையினா ஃபோர்ஸ் தானே. ஃபோர்ஸுக்கு வந்து அதுக்கு தனித்துவ அதிகாரம் இருக்கணும். நீங்கள் மதுவிலக்கு அமுல் பிரிவுக்கு கூட எஃப்ஐஆர் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இவங்களுடைய சிங்கப்படைக்கு அதிகாரம் இல்லை. இவங்க சும்மா ரோட்டில் போகிறவங்கள ஓரம் போ இங்கேருந்து நிற்காத கும்பல் சேராதன்னு சொல்லி சாதாரணமாக அந்த பாரா போலீஸ் செய்கிற வேலையை செய்கிறதா அறிவிச்சிட்டு நீங்கள் பெரிய ஏதோ மாற்றத்தை உருவாக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. எல்லாமே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ தாய்மாமன் சீருன்னு அறிவிச்சதாக சொன்னீங்க.
இது தங்க மோதிரம் அந்த குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு அவர் சொன்னார். அது தேர்தல் வாக்குறுதியை மரியாதைக்குரிய ஜவஹர் அலி எடுத்து படிக்கட்டும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அறிவிப்பில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் புரிஞ்சிக்காமல் சொன்னீங்களா அல்லது தெரியாமல் சொன்னீங்களா, இப்போ வந்து தெரிஞ்சு சொல்கிறீங்களான்னு ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வருது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் என்பது ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சொல்ல குறைஞ்சபட்சம் அதனுடைய ஒவ்வொரு அரசாங்கமும் வர சொல்ல அதனுடைய கொள்கை, அதனுடைய கட்சியினுடைய வாக்குறுதிகளை எதையாவது ஒன்று முதன்மைப்படுத்தி அதை வெளியிடுவாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் அதான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையாவது ஒன்று அதில் அறிவிச்சிருக்கலாம். சரிங்க, 85 நாள் தான் ஆகுது. இருங்க 85 நாள் தான் ஆகுது, கொஞ்சம் அவகாசம் முடிச்சிடுறேங்க. ஏங்க, ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லேயே 4 கையெழுத்து 5 கையெழுத்து 3 கையெழுத்து போட்டு தானேங்க ஒவ்வொரு முதலமைச்சரும் திட்டங்களை அமுல்படுத்தினாங்க. அவங்ககிட்ட இதுன்ற ஒரு எண்ணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆட்சியில் உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து ஒரு 5 திட்டம் 3 திட்டம் எதையாவது அவங்க வாக்குறுதியில் சொன்னதை நேர்ந்தானங்க மேடையில் 5 கையெழுத்து போட்டாரு சிஎம். அது என்ன திட்டம்? சிங்கப்பெண் கையெழுத்து ஏதாவது ஒரு போட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வாக்களித்த மக்களுக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கா? நீங்க கையெழுத்து போட்டீங்க, 200 யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன், ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 100 யூனிட் மின்சாரம் எல்லா பயனாளிகளுக்கும் தந்தாங்க. அதுல இவங்க கூடுதலா 200 யூனிட் 500 யூனிட் பயன்படுத்துகின்றவர்கள் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க தேர்தல் நேரத்தில் சொன்னது என்ன, மாதந்தோறும் கணக்கெடுப்போம், அப்போ மாதந்தோறும் 200 யூனிட் இலவசமாக தந்திருக்கணும். இவங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் தந்துட்டு அதுதான் இதுன்னு சொல்லி கதை சொன்னால் அது ஜவஹர் அலி நம்பலாம், ஆனால் மக்கள் நம்பணும்ல. நீங்கள் இவங்க சொன்ன எதையுமே இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசாங்கன்றதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. இவங்க எந்த வகையிலும் நான் முடிச்சிடறேன் ஒரே ஒரு இன்னைக்கு அவங்க சொல்ல என்ன சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்ததான் நினைச்சிட்டு ஒன்று சொல்றாங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை சீர்படுத்தி திட்டங்களை அமல்படுத்துவோம் சொல்றாங்க. இது வந்து மக்களை வந்து இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறதுக்கு. ஆனால் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு, இன்னும் 50 வருஷத்துக்கு கடன் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது. இவங்க இப்போ கடன் வாங்கி இந்த ஜவஹர் அலி சொன்ன மாதிரி இந்த 60 நாள்ல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. இதுதான் இன்னும் தொடர்ந்து கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்த போறாங்க. 50 வருஷத்துக்கு அதான் நடக்குன்னு இவங்க சொல்லிட்டு அப்போ 2 வருஷத்துல மாற்றம் செய்வோம்னு சொல்லி சொன்னா இது ஏமாத்துற வேலை தானே. சரி, வரேன்.